தேர்தல் பாதையை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் அதிகார பரவலாக்கம், கடைக்கோடி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாலிசியாக வைக்கிறாங்க. அதனால எங்களுக்குள்ள பல தான். பட் நாங்கள் பல முறை ட்ரை பண்ணிட்டோம். 2016 வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் கடைசியாக. பட் ஒர்க் ஆகலைங்க ரொம்ப தெளிவாக தெரிந்த பிறகு அதற்கான காரணம் கூட்டணி ஆட்சி என்பதோ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதோ கிடையாது. அதற்கான காரணம் வலுவான கட்சி தலைமை அவர்களிடம் யாரும் இல்லை. மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்டவங்க யாருமே வலுவான கட்சி தலைமை இல்லை. அவர்கள் தலைமையேற்று முன்னின்று நடத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்டான லீடர்ஷிப் அங்கே இல்லை. அதனால அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாரு கூட்டணி ஆட்சினா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தமிழக முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறது ஒத்து வராது அப்படின்னு. அந்த லைனை டோ பண்ணி சொல்றாரு. நம்ம அதே நிலைப்பாடு தான் இருக்கேன். அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்கா இல்லையாங்கிறத திரு மாணிக் அவர்கள் குறிப்பிட்டது போல மக்கள் தான் முடிவு செய்வார்கள். அதுல ஒன்றும் குழப்பம் கிடையாது. அப்ப மத்தியில் மட்டும் தனியாட்சி கூட்டாட்சி முடிவு பண்ணிருக்காங்களா? மத்தியில் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு பிறகு தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைச்சது பாஜக 2014.